Welcome back to English through Tamil. Good day to you all. How are you today? I hope you are all doing well. Today we are going to look at 7 magical words to guide others or control others in English. நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆங்கிலத்தை நாம் பேச வேண்டுமாயின் ஆங்கிலத்தில் நிறைய சொற்கள் எங்களுக்கு தெரிய வேண்டும், இலக்கணம் முறைப்படி பேச வேண்டும், இலக்கணத்தை நன்கு கற்றிருக்க வேண்டும் என்றெல்லாம். ஆனால் நிஜம் அதுவல்ல. நமக்கு ஆங்கிலத்தில் நாம் காண்பவற்றையெல்லாம் பெயரிடத் தெரிந்து நாம் அன்றாடம் செய்கின்ற செயல்களை ஆங்கிலத்தில் கூறத் தெரிந்தாலே நம்மால் ஆங்கிலம் பேசிட ஆரம்பித்திட முடியும். எப்போது நாம் ஆங்கிலத்தை வாய்விட்டு பேச ஆரம்பிக்கின்றோமோ அன்றுதான் நமது நிஜமான கற்றல் ஆரம்பிக்கின்றது. தன்னம்பிக்கை அவசியம். யாருக்கும் பயப்படாதீங்க, யாருக்கும் கூச்சப்படாதீங்க. What you know just express. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வெளிப்படுத்துங்க. அதிலிருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள். இன்றைக்கு நாம என்ன பார்க்க போகின்றோம் என்றால், நாம் செய்கின்ற செயல்களை, அதாவது அன்றாடம் நாம் செய்கின்ற செயல்களை ஆங்கிலத்தில் நமக்கு கூற தெரிந்தால் அவற்றை வைத்துக்கொண்டே சில கட்டளை வாக்கியங்களை எங்களால் பேச ஆரம்பித்திட முடியும் என்றும் நான் சொன்னேன். 7 அதிசய வார்த்தைகள் பார்க்க போகின்றோம் என்று. அவற்றை பயன்படுத்தி மேலும் மெருகூட்டி கட்டளைகளையும் வழிகாட்டல்களையும் மேற்கொள்ளலாம் என்பது பற்றியும் பார்க்க போகின்றோம். ஒரு சொல் கட்டளைகளை முதலில் பார்ப்போம். அதன் பிற்பாடு அந்த அதிசய சொற்களையும் பார்ப்போம். அதன் மூலம் இந்த வீடியோ முடிவில் உங்கள் ஒவ்வொருவராலும் தங்கு தடையின்றி சரளமாக ஆங்கிலத்தில் கட்டளைகளையும் வழிகாட்டல்களையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவதாக ஒரு சொல் கட்டளைகள் சில பார்ப்போம். யாராவது நமது கண்முன்னே நிற்கிறார்கள், அவருடைய உதவி எங்களுக்கு தேவையா இருக்குது, எங்களுக்கு கிட்ட வர சொல்ல போறோம். எப்படி தமிழில் சொல்வோம்? வா என்போம். ஆங்கிலத்திலும் அதே மாதிரி தான், கம். நீங்க கம் அப்படின்னு சொன்னா அவங்க வர போறாங்க. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. வா, கம், கம். உங்கள் அருகில் இருப்பவரை நகர்ந்து செல்ல சொல்ல போகின்றீர்கள். எப்படி சொல்ல வேண்டும்? Go, go. ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், யாராவது ஒன்றை தள்ளி தர வேண்டும் உங்களுக்கு. எப்படி சொல்ல வேண்டும்? தள்ளு. புஷ், புஷ். ஏதாவது ஒன்றை இழுக்க வேண்டும், என்ன சொல்லுவோம்? இழு. புல், புல். இதே போல ஒரு சில செயலை குறிக்கும் சொற்களை எவ்வாறு கட்டளையாக பயன்படுத்த முடியும் என்பதை தான் பார்க்க போகின்றோம். நான் தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் வாய்விட்டு சொல்லி பயிற்சி எடுங்கள். நாம் எப்போது நமக்கு தெரிந்தவற்றை ஒலி வடிவத்தில் வெளியிடுகின்றோமோ அன்றுதான் நிஜமான கம்யூனிகேஷன் இடம்பெறும். நாம் ஏன் மொழியை கற்றுக்கொள்கின்றோம்? தொடர்பாடலுக்காக. அப்போ we have to communicate. தொடர்பாடலை மேற்கொள்ள வேண்டும். தொடர்பாடலை சத்தமின்றி மேற்கொள்ள முடியுமா? சத்தத்துடன் ஒலியுடன் வெளிப்படுத்த வேண்டும். Are you ready? If you are ready, let's start it now. எடு, take, take. போடு, put, put. சாப்பிடு, eat, eat. குடி, drink, drink. திற, open, open. மூடு, close, close. பாடு, sing, sing. ஆடு, dance, dance. செய், do, do. வரை, draw, draw. சொல், say, say. ஓடு, run, run. ஒட்டு, paste, paste. கூட்டு, அதாவது பெருக்குதல், தரையை பெருக்குதல். sweep, sweep.
ஜோசி, யோசனை செய், சிந்தனை செய். இதை எப்படி சொல்வோம்? think. think. உட்கார், sit. sit. எழுந்து நில், stand. stand. நித்திரை செய், sleep. sleep. பிடி, catch. catch. எப்போது இதை சொல்வோம்? நாம் ஏதாவது ஒன்றை எறியும் போது, அதாவது அசைவில் இருக்கும் பொருளை பிடித்துக் கொள்ள சொல்ல வேண்டுமாயின் எப்படி சொல்ல வேண்டும்? catch. catch. ஏதாவது ஒன்றை கொடுத்து அதை பிடித்துக் கொள்ள வேண்டுமாயின் என்ன சொல்வோம்? hold. hold. அசைவில் இருக்கும் பொருளை பிடிக்க வேண்டுமாயின் catch. சாதாரணமாக பிடித்துக் கொள்ள வேண்டுமாயின் hold. hold. உங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்க பான் துண்டுல பட்டரை என்ன செய்வோம்? பரப்பி பூசுவோம். பரப்புதல். இதுக்கு என்ன சொல்வோம்? spread. spread. again spread. வளைத்தல். ஏதாவது ஒன்றை வளைக்க போறோம். என்ன சொல்வோம்? bend. bend. கொண்டு வா. ஒருவர் தனக்கு அருகில் உள்ளதை நம்மிடம் கொண்டு வர வேண்டும். கொண்டு வா. bring. bring. வைத்திரு. keep. keep. வெட்டு. cut. cut. உரி, peel. அதாவது தோல் முதலானவற்றை உரித்தல். peel. peel. நட, walk. walk. சிரி, சப்தமிட்டு சிரி. laugh. laugh. புன்னகை செய், smile. 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 நிறம் தீட்டு, வர்ணம் தீட்டு. paint. paint. எரி, தகனம் செய்கிறது. burn. burn. அடி, beat. beat. ஒழுங்குபடுத்து. arrange. arrange. தோண்டு. நிலத்தை தோண்டுதல், என்னத்தையாவது தோண்டுதல். dig. dig. சுத்தம் செய். clean. clean. கழுவு, wash. wash. எழுத்து கூட்டு. ஏதாவது சொற்களை எழுத்து கூட்டல். ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி எழுத்து கூட்டல். spell. 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 உச்சரி. அப்படி எழுத்து கூட்டியதை உச்சரித்து முழு சொல்லாக சொல்ல போகின்றோம். pronounce. pronounce. நுகர்ந்து பார், மணந்து பார். smell. smell. கற்பி. teach. 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 ஊது. வாயால காட்டை ஊதுவது அல்லது வீசுதல். blow. 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 தெரிவு செய். choose. ஒரு சில நிறங்களில் பேனாக்களை கொண்டே நீட்டி இதில் ஏதாவது ஒன்று தெரிவு செய்து கொள்ளு என்று சொல்ல போகின்றோம். என்ன சொல்வோம்? choose. choose. வாகனங்களை ஓட்டுதல். ஓட்டு. drive. 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 இதுவே மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், துவிச்சக்கர வண்டியாக இருக்கட்டும், எப்படி சொல்வோம்? ride. ride. அல்லது horse ride. குதிரையாக இருக்கட்டும், சவாரி செய்தலை ride என்று சொல்வோம். pair. see. see. குலுக்கு. shake. எப்படி குலுக்குதல்? மேலும் கீழுமாக அல்லது பக்கத்திற்கு, இடம்பலமாக. shake. 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 நீச்சலடி. swim. swim. அணிந்து கொள். wear. 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 எழுது. write. write. வாசி. read. read. ஏறு. climb. climb.
climb இறுதியில் வருகின்ற b ஒலிப்பதில்லை. climb. again climb. தும்மு. sneeze. 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 பணம் கொடுத்து பொருட்களை வாங்கு. வாங்கு. buy. 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 இரவல் வாங்கு. borrow. borrow. சந்தி. யாராவது ஒருவரை சந்தித்த. meet. 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 போய் சந்தி. ஒருவரை போய் பார். visit. visit. திரும்பு அல்லது திருப்பு. turn. turn. கலக்கு. திரவத்தன்மையானதற்கு சொல்வோம். steer. steer. துப்பு. spit. spit. இதுபோல பல செயல்களை குறிக்கும் சொற்கள் உண்டு. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி அத்தியாவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு சில சொற்கள் பார்த்திருக்கின்றோம். இவற்றை நாம் சிறிய கட்டளைகளாக நம் அருகில் உள்ளவர்களோடு, நாம் நெருங்கி பழகுபவர்களோடு ஒரு சொல் கட்டளைகளாகவே பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்போது நாம் அந்த 7 அதிசய சொற்களை பார்க்க போன்றோம். அவற்றை இவற்றுடன் சேர்ப்பதன் மூலம் இன்னமும் தெளிவான கருத்து பெற இவற்றை கட்டளைகளாகவோ வழிகாட்டுவதற்கோ பயன்படுத்த முடியும். அவை என்னவென்று பார்ப்போமா? மீண்டும், திரும்ப, மறுபடியும் என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? again. 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 விரைவில். soon. 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 இந்த விரைவில் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இப்போ ஏதாவது விரைவில் முடியுங்கள் அப்படி என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன என்று சொன்னால், நாம் இப்போது சொல்கின்றோம், சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே எவ்வளவு உங்களுக்கு விரைவா முடிக்கணுமோ அவ்வளவுக்கு விரைவா முடியுங்கோ என்பதை குறிக்கும். நன்றாக. well. 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 விரைவாக அல்லது வேகமாக. quickly. 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 இது எதை குறிக்கின்றது? வேகத்தை குறிக்கின்றது. அதனால் தான் விரைவாக அல்லது வேகமாக என்று கூறினேன். soon என்பது என்ன? நேரம் சம்பந்தப்பட்டது. அதாவது நாம் சொல்லி ஒரு சொற்ப நேரத்திற்குள் அதை முடிக்க வேண்டும், அவ்வளவுக்கு விரைவில் செய்யுங்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் இங்கு quickly என்பது வேகத்தை மட்டும், அந்த செயல் நடைபெறுகின்ற வேகத்தை மட்டும்தான் குறிக்கும். மெதுவாக. slowly. slowly. இப்போது, இப்பவே, இப்போ. இப்படிலாம் பேச்சு வழக்கில் சொல்லுவோம். எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? very good. you all know. now. now. பிறகு. later. later. அதாவது பிறகு, பின்னர், பிற்பாடு எதுவாகவும் இருக்கலாம். later. later. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? again, soon, well, quickly, slowly, now, later. These are the magical words we learned today, or we recalled today. இன்னைக்கு கற்றுக்கொண்டதாக இருக்கலாம் அல்லது நினைவுபடுத்தி கொண்ட சொற்களாக இருக்கலாம். இப்போ என்ன செய்ய போன்றோம்? ஏற்கனவே நாம் ஒரு சொல் கட்டளைகள் பார்த்தோம் அல்லவா? அவற்றில் ஒரு சில கட்டளை சொற்களை இவற்றுடன் பொருத்தும் போது எவ்வாறு அர்த்தம் பெறுகின்றது, எப்படி அவற்றை நாம் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்த போகின்றோம் என்று பார்ப்போம். மீண்டும் செய். உங்களுக்கு மீண்டும் என்பதற்கு ஆங்கில சொல் தெரியும், செய் என்பதற்கு தெரியும். இரண்டையும் இணைத்தீர்களாயின் மீண்டும் செய். do again. do again.
திரும்பச் சொல். சொல் say. திரும்ப again. Say again. Say again. மறுபடியும் தரையை பெருக்கு. தரையை பெருக்குதல் கூட்டுதல் இதை எப்படி சொல்வோம்? Very good. Sweep again. Sweep again. மறுபடியும் கலக்கு. இப்ப சீனி போட்டு கலக்குறீங்க, அது கரை இல்லை, அப்போ என்ன சொல்வீங்க? மீண்டும் கலக்கு, மறுபடியும் கலக்கு. அப்படி சொல்லலாம். Stir again. Stir again. மீண்டும் போ. வீட்டுல அம்மா ஏதாவது ஒன்று எடுத்துற சொன்னா நீங்க ஆனா அதை சரியான பொருளை எடுத்துட்டு வர இல்லை, அல்லது நீங்க எடுத்து வந்தது காணாது போதாமல் இருக்கிறது, என்ன சொல்லுவா? மீண்டும் போ. மீண்டும் போய் எடுத்து வர சொல்ல போறா. மீண்டும் போ. Go again. Go again. திரும்ப பேசு. Very good. Speak again. Speak again. போ. மீண்டும் இழு. இது எப்படி சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க. Well done. விரைவில் தோன்று. நீங்க ஏதாவது ஒரு தாவரம் ஒன்றை நாட்டப் போகின்றீர்கள், அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நிலத்தை, தரையை தோண்ட வேண்டும். அப்போ அதை விரைவாக தோண்டு. எப்படி சொல்வோம்? Very good. Dig soon. Dig soon. விரைவில் வா. Come soon. Come soon. விரைவில் பதிலளி. Answer soon. Answer soon. விரைவில் தூங்கு. பிள்ளைய தூங்க வைக்க போறீங்க, உங்களுக்கு வேலை பார்க்க வேணும் தூங்க வச்சுட்டு, அப்ப என்ன சொல்லுவீங்க? Sleep soon. Sleep soon. விரைவாக வெளியேறு. Leave soon. Leave soon. விரைவில் வாங்கு. வீட்டை சீக்கிரம் போகணும், அப்ப என்ன செய்வீங்க? விரைவில் வாங்கு. Buy soon. Buy soon. விரைவாக தூசி துடை. இதை எப்படி சொல்லலாம்? தூசி துடைப்பதற்கு ஆங்கில சொல்ல என்ன? Dust. Dust soon. Dust soon. எங்கேயாவது போயிருக்கிறீங்க டின்னருக்கு, அங்க உபசரணையாக என்ன சொல்வார்கள்? நன்றாக சாப்பிடுங்கள். நன்றாக சாப்பிடு. இது எப்படி சொல்லலாம்? Very good. நன்றாக. Well. சாப்பிடு. Eat. Eat well. Eat well. நன்றாக தூங்கு. உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதோ அல்லது வழக்கமாகவே நாம் நன்றாக நல்ல தூக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி சொல்வோம்? Sleep well. Sleep well. நன்றாக படி. Study well. Study well. அது வினாக்கள் கேட்கின்றீர்கள், அவர்கள் சரியாக பதில் சொல்ல வேண்டுமாயின் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக யோசனை செய்ய வேண்டும். நன்றாக யோசி. இதை எப்படி சொல்வோம்? Very good. Think well. Think well. நன்றாக சமை. Cook well. Cook well. மென்று சாப்பிடு. மென்று சாப்பிடுவது எப்படி சொல்வோம்? Chew. Chew. Chew well. Chew well. நன்றாக பரவி விடு. பட்டர் பிரெட்ல பூசைக்கு என்ன செய்யணும்? நல்லா பரவி விட வேணும். எப்படி சொல்வோம்? Spread well. Spread well. ஏதாவது திரவத்தன்மையான டானிக்காக இருக்கட்டும், ஆரோக்கிய பானமாக இருக்கட்டும், குடிக்க முன்பு என்ன செய்ய வேண்டும்? நன்றாக குலுக்க வேண்டும். நன்றாக குலுக்கு. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? Very good. Shake well. Shake well. இப்போ பார்ப்போம். விரைவாக மூடு. நீங்க ஃப்ரிட்ஜ், உங்களுக்கு தெரியும், நாங்க ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டே வேலை செய்து கொண்டு இருந்தோம்னா என்ன செய்யும்? எங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் கூடிரும். அப்போ என்ன சொல்வோம்? அது திறந்தா நாங்க என்ன செய்யணும்? வேகமா மூடிடுவோம். அப்போ க்ளோஸ் குவிக்லி. வெரி குட். க்ளோஸ் குவிக்லி. வெளியில போய் கொண்டிருக்கீங்க கார்ல, அப்போ வேகமாக ஓட்டு. எப்படி சொல்வோம்? டிரைவ் குவிக்லி. டிரைவ் குவிக்லி. எறியறீங்க, எதிர நிற்பவர் என்ன செய்ய வேண்டும்? அது கீழே விழுந்து
டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னம் விரைவில் பிடிக்க வேண்டும். Catch quickly. Catch quickly. Catch quickly. அசுத்தப்படுத்திட்டீங்க. அடுத்தவங்க வர்றதுக்கு முன்னம் அல்லது பார்க்கிறதுக்கு முன்னம் அதை சுத்தம் செய்ய வேண்டும். விரைவாக சுத்தம் செய், வேகமாக சுத்தம் செய். Clean quickly. Clean quickly. கிளீன் பண்ணிட்டு என்ன செய்ய வேண்டும்? அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் விரைவாக. இதை எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். மெதுவாக ஓட்டு. துச்சக்கர வண்டி சைக்கிளையோ அல்லது மோட்டார் சைக்கிளையோ பைசிக்கிளையோ அல்லது மோட்டார் சைக்கிளையோ ஓட்டி பழகும் போது என்ன சொல்வாங்க? ரைட் ஸ்லோலி. ரைட் ஸ்லோலி. ஏன் மெதுவா ஓடணும்னா தான் கவனமாக இருக்க முடியும். ரைட் ஸ்லோலி. ரைட் ஸ்லோலி. மெதுவாக வரை. இது எப்படி சொல்வோம்? Draw slowly. Draw slowly. நீங்கள் வரைய ஆரம்பிக்கும் போது மெதுவாக வரைந்தீர்கள் என்றால் தான் என்ன செய்யலாம்? அழகாக வரையலாம். மெதுவாக ஓடு. சின்ன பிள்ளைகளும் ஆரம்பத்துல ஓட தொடங்கிக்கல, அவங்க வேகமா ஓடினா என்ன செய்வாங்க? பேலன்ஸ் குழந்தை விழுந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வேண்டும்? மெதுவாக ஓடு. Run slowly. Run slowly. மெதுவாக வாசி. விரைவாக வாசித்தால் என்ன? அறுத்து உருட்டு பொருள் வெளிப்பட வாசிக்க மாட்டாங்க. அப்போ மெதுவா வாசின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? Read slowly. Read slowly. அதே போல சிறிய பிள்ளைகளுக்கு மெதுவாக நட எப்படி சொல்லலாம்? Walk slowly. இது சின்னாக்களுக்கு மட்டுமில்ல, நீங்க 2 பேர் சேர்ந்து வாக்கிங் போறீங்க, உங்களுக்கு அவங்களோட ஸ்பீடுக்கு நடக்க முடியாட்டி கூட சொல்லிக் கொள்ளலாம். Walk slowly. மெதுவாக எழுது. விரைவா எழுதுனா எல்லாராலையும் அழகா எழுத முடியாது. அப்ப அழகாக எழுத வேண்டுமா என்ன சொல்வோம்? மெதுவாக எழுது. Very good. Write slowly. Write slowly. அடுத்தது பார்ப்போம். இப்பவே வா. இப்போ வா. இது எப்படி சொல்வோம்? உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்பது என்ன? Now. Come now. Come now. Come now. இப்பவே செய். Do now. Do now. இப்பவே எழு. Pull now. Pull now. இப்பவே தள்ளு. Push now. Push now. இப்போ திற. Open now. Open now. அப்போ இப்போ மூடு. இது எப்படி சொல்வோம்? Very good. இப்போ எழுத்து கூட்டி பாரு. ஏதாவது ஒரு சொல்ல எழுத்து கூட்டி பார்க்க சொல்ல போறோம். எப்படி சொல்வோம்? Spell now. Spell now. இப்போ சுத்தம் செய். Clean now. Clean now. இப்போ பிறகு, அதாவது later என்பதை பயன்படுத்தி பார்ப்போம். பிறகு அனுப்பு. Very good. Send later. Send later. பிறகு கழுவு. Wash later. Wash later. பிறகு நீச்சல் அடி. எப்படி சொல்வோம்? Swim later. Swim later. ஏதாவது ஒரு ஆள் வளைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு நேரம் போகுது, அப்ப பிறகு வளைச்சுக்கொள் அப்படின்னு சொல்ல போறீங்க. எப்படி சொல்லலாம்? Well done. Bend later. Bend later. பிறகு கொண்டு வா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்க. எப்படி சொல்லலாம்? Bring later. Bring later. பிறகு வெட்டிக்கோ. இது எப்படி சொல்லலாம்? Well done. Cut later. Cut later. இப்போ இதுல நீங்க புதிய விடயங்கள் படித்திருப்பீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒன்று சொல்கின்றேன். இப்போது உங்களாலும் இலக்கணம் தெரிந்ததோ தெரியவில்லையோ, உங்களாலும் நடைமுறையில் ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக வந்திருக்கும்.
உதாரணத்துக்கு எல்லாவற்றையும் கலந்ததாக நான் உங்களுக்கு ஒரு சில இதை சொல்லி காட்டுகின்றேன் பாருங்கள். மீண்டும் செய்ய எப்படி சொல்வீங்க? வெரி குட். டூ அகெயின். விரைவில் செய், சீக்கிரம் செய். டூ சூன். டூ சூன். நன்றாக செய். டூ வெல். டூ வெல். விரைவாக செய். டூ குவிக்லி. Do quickly. இப்ப செய். Do now. Do now. பிறகு செய். Do later. Do later. மெதுவாக செய். Do slowly. Do slowly. இப்போ நான் உங்களுக்கு தமிழில் ஒரு சில வாக்கியங்கள், கட்டளை வாக்கியங்களை சொல்கின்றேன். அவற்றை எவ்வாறு நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லலாம் என்று கமெண்ட்ல தெரிவியுங்கள். மீண்டும் சமையல் செய். நன்றாக சமையல் செய். விரைவில் சமையல் செய். விரைவாக சமையல் செய். மெதுவாக சமையல் செய். இப்பவே சமையல் செய். பிறகு சமையல் செய். இவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் கூறலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.